நடிகர் கிங் காங் தன்னோட மகள் திருமணத்தை நேற்று முன்தினம் பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இந்த திருமணத்தில் சினிமா பிரபலங்கள்ல இருந்து அரசியல் பிரபலங்கள் வர பலருமே கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தாங்க. அதே நேரம் மகள் கல்யாணத்துக்கு அப்புறம் வேதனையோட கிங் காங் பேசின வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் நடிகர் கிங் காங் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அதிலையும் நடிகர் ரஜினி, கமல், ஷாருக் கான் உட்பட பல முன்னணி நடிகர்கள் கூட திரைப்படங்களும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட டான்ஸ் பலருக்கும் ஃபேவரட் ஆனது. இவங்க உயரம் குறைவாக இருக்கிறத பற்றி பலருமே ஏளனமாக பேசியிருந்தாலும் அதையே தனக்கு ப்ளஸ்ஸாக மாற்றி பல படங்கள் நடித்து பலரையுமே சிரிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக தன்னோட மகள் கீர்த்தனா திருமணத்துக்காக பல பிரபலங்களுக்கும் நேரில் போய் பத்திரிக்கை கொடுத்திருந்தாங்க. ஜூலை 10ஆம் தேதி கிங்காங் மகள் கீர்த்தனாவுக்கும் நவீன் அப்படிங்கிறவங்களுக்கும் கோயிலில் ரொம்பவே சிம்பிளாக திருமணம் நடந்துச்சு. திருமண வரவேற்பு நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட பல அரசியல் பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நடிகர் விஷால் உட்பட பல சினிமா பிரபலங்களும் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தாங்க. இந்த நிலையில் காமெடி நடிகரான கிங் காங் பல பிரபலங்களுக்கும் தேடி தேடி பத்திரிக்கை வச்சது பணத்துக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் விமர்சனம் பண்ணதை பற்றி கிங் காங் தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எல்லாருக்கும் என்னோட மகள் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தது பணத்துக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் என்னோட போஸ்ட்டு கீழே கமெண்ட் போடுறாங்க. நான் மனசார சொல்கிறேன், நான் யாருக்கிட்டையும் ₹1 எதிர்பார்த்து பத்திரிக்கை வைக்கல. எல்லாரோட ஆசீர்வாதமும் என்னோட மகளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரையும் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் காங் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு பலருமே ஆறுதலாக கருத்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிங் காங் பற்றி அவங்களோட மகள் பேசும்போது, என்னோட அப்பா என்னோட கல்யாணத்தை இவ்வளோ பெருசாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் நவீனும் 5 வருஷங்களாக காதலிச்சு வந்தோம். முதல்ல குடும்பத்துக்கு தெரிய வந்தபோது எல்லாருமே மறுப்பு தெரிவிச்சிருந்தாலும் என்னோட பாட்டி என்னோட கல்யாணத்துக்கு எல்லாரையும் சம்மதிக்க வச்சுட்டாங்க. இப்போது அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களோட திதி நாளைக்கு முன்னாடி என்னோட கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா ஆசைப்பட்டாங்க. அதுக்காகத்தான் இந்த கல்யாண ஏற்பாடு இவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்குது. அதோட என்னோட அப்பாவோட இத்தனை வருஷ சேமிப்பு எல்லாத்தையும் என்னோட கல்யாணத்துக்காகத்தான் அவர் செலவு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனா தன்னோட அப்பா கிங் காங் பற்றி ரொம்பவே பெருமையாக பேசியிருக்கிறாங்க.